அனைவருக்கும் வணக்கம். நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசி இந்த வருஷம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், கோடீஸ்வர வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியுமா முடியாதா, இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்காதுங்க. ஒரு சில ராசிக்கு கோடீஸ்வர யோகம் வரும். அது அந்தந்த காலகட்டத்துக்குள்ள அமையணும். சரிங்களா, நேரம் வரணும். ஃபஸ்ட்டு நேரம் நல்லா இருந்தால் தான் அந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் அந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்க முடியும். நேரம் நல்லா இல்லாமல் இருந்து நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ தான் உருண்டு புரண்டாலும் கிடைக்கிறதா கிடைக்கும், ஒட்டரை மண்ணு தான் ஒட்டும்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடம். சரிங்களா, ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல பாருங்கள் சனி இருக்கார், மீனராசியில் சனி இருக்கார், உங்கள் ராசியிலே குரு இருக்கார். ஒரு ஒளி கிரகம் உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். சரிங்களா, ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவாருங்க. குரு வந்து தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அதாவது தனக்காரகன் குரு, பணத்துக்குண்டான குரு, பணத்துக்குண்டான கிரகமே குரு தான். பணத்துக்கு அதிபதி குரு, தங்க நகைகளுக்கு அதிபதியே குரு தான், தங்கத்துக்கு அதிபதியே குரு தான். புத்திரக்காரகன் தனக்காரகன் சொல்லுவாங்க குருவை. சரிங்களா, இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கே குரு வர்றார். உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி தான். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக குரு வருவார். பாதகாதிபதி உங்கள் ஜென்ம ராசியிலேருந்து இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உச்சபலம் அடைகிறார். சரிங்களா, இது நிறைய நல்ல விஷயங்கள் மிதுன ராசினியர்களுக்கு கிடைக்க போகுதுன்னே சொல்லிடலாம். சரிங்களா, நடக்காதெல்லாம் நடக்கும், எதிர்பார்த்ததெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு சில பேர்லாம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு நினைப்பீங்க. திடீர்னு சில விஷயங்கள், திடீர்னு சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கார். 10ல் ஒரு பாவியாச்சும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இப்போ சனி வந்து 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலை கெடுக்கும். தனிச்சிருக்க சனி தொழிலை கெடுக்கும். சரிங்களா, ஆனால் சுபகிரகத்தோட வீட்டில் சனி இருக்கார். அப்போ இவரால் பெருசாக கெடுக்க முடியாது சனினால். அதனால் இந்த வருஷம் பாருங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த யோகம் உங்களுக்கு உருவாக போகுது. 10ல் இருக்க சனி ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. தொழிலில் மாற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் ப்ரொமோஷன், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் இடம் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குது. மதிப்பு மரியாதையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் குரு வர்றார். 2ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் கொட்டும், பணம் கொட்டும். ஃபஸ்ட்டு பணம் வரும், பிரச்சனைகள் அப்படியே கம்மியாகும். தனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வர்றாருங்க, உச்சம் பெறக்கூடிய குரு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையும். பொதுவாக குரு வந்து ஒரு வருஷம் கிரகம், ஒரு ராசியில் வந்து ஒரு வருஷம் குரு இருப்பார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகராசிக்கு குரு வந்து உச்சமடைவார். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கே வந்து குரு உச்சமடைகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். அப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்னா 10ஆம் இடத்தை பார்த்துருவார். சனி அங்கே ஏற்கனவே சனி இருக்கார். அப்போ சனி மேலே குருவோட பார்வை விழுகிறது. அபாரமான வளர்ச்சி, ஒரு கோடீஸ்வரனாகக்கூடிய தகுதி, கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்பு, கோடீஸ்வரனாகக்கூடிய அந்தஸ்து இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிடலாங்க. இப்போ உங்கள் ஜாதகம் மட்டும் நல்ல ஒரு நீட்டான தசாபுத்தி, நல்ல கிரகத்தோட தசாபுத்தி, பாவிகளோட சேராமல் பாவகிரகங்களோட சேராமல் தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, பணத்தை அள்ளி கொடுக்கும். பொதுவாக பாருங்கள், லக்னத்துக்கு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குருவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த டைமில் பண வருமானம் வரும். அந்த 16 வருஷம் குரு திசையில் கொடுக்கும் பொதுவாகவே. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கே குரு வர்றார். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வந்து என்ன பண்ணுவார்னா உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்த்துருவார். அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்துருவார், மகர ராசி பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ கோடீஸ்வரனாகக்கூடிய அத்தனை தகுதியும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன ஏஜில் இருந்தாலும் சரிங்க, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும், அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா 100% நீங்கள் நல்லா இருக்க போகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுதான் உண்மை. சரிங்களா, இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா குடும்ப வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்துருவார். நல்ல வருமானம் வரும், பணம் வரும், வராத பணம் கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறதுக்காக கடன் கேட்டிருப்பீங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு கிடச்சிருக்காது. இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க, அருமையான ஒரு வருடம். சரிங்களா, அதனால் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க பயப்படாதீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலையாட்கள் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு மனசங்கடம் வந்திருக்கும், வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு மனக்கசப்பு வந்திருக்கும். அதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும், தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையும் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். சரிங்களா, அதேமாதிரி நல்ல வேலையில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க போகிறீங்க.
ஒரு மனுஷன் நல்லா சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா ஒன்றா நல்ல தொழிலில் சம்பாதிக்கணும், இல்லை வேலையில் சம்பாதிக்கணும், இல்லை ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், வராத பணம் கைக்கு வரும், பூர்வீக சொத்து கைக்கு வரும், உதவி செய்யாதவங்க இந்த டைமில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டமாக விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு மாறப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? 6ஆம் இடத்தை குரு பார்க்கணும்னா நல்ல வேலை கிடச்சிருங்க. நல்ல வேலை கிடச்சி அந்த வேலை மூலமாக சம்பாதிச்சு பணத்தை சேஃப்டி பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஜாக்பாட் அடிச்சிடாது, எல்லாரும் கோடீஸ்வரனாக மாறிட முடியாது. சரிங்களா? மிதுன ராசிக்காரங்க ஒரு சில ராசி இருக்கும். சரிங்களா? ஒரு 4-5 ராசி வரும். அந்த ராசியில் வந்து மிதுன ராசிக்காரங்களில் ஒன்று. இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதுவும் இந்த லட்சக்கணக்காக டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த வருஷமான கோடியாக மாறும் உங்களுக்கு. கோடிக்கணக்கில் இது பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மறுபடியும் பல மடங்கு கோடியாக மாறும் உங்களுக்கு. அதேமாதிரி வேறு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, வேறு தொழில் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யூனிட்டோ இல்லை கம்பெனியை வச்சு ஆரம்பிக்கிறது, அதில் நல்ல சக்ஸஸ் பார்க்குறது, அதில் நல்ல வளர்ச்சி பார்க்குறது, அதில் நல்ல பணம் சம்பாதிக்கிறது, அத்தனை அமைப்புமே மிதுன ராசிக்காரங்கள் இந்த வருஷம் அமைங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி எல்லா மிதுன ராசிக்காரங்க கோடீஸ்வரன் ஆகும்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கணும். குரு சுக்கிரன் கெட்டாலே கோடீஸ்வரர் வாழ்க்கைக்கு தடைதாங்க. ஒரு ஜாதகத்தில் குரு ராகுடைய சனியோடு சேர்ந்து கெட்டு போய் மறைவு ஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் கெட்டு போனால் அவங்களால இந்த பெருவில் கோடீஸ்வரனாகவே மாற முடியாது. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு தான் பணத்தை சம்பாதிக்க முடியுமே தவிர பெரிய அளவுக்கு செல்வந்தரனாவோ கோடீஸ்வரனாவோ மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன், குருங்கிறது பணத்துக்களை பெரும் பணத்துக்கு அதிபதி குரு தான், சுக்கிரன் பணத்துக்கு அதிபதி தான். அப்போ குரு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் கோடீஸ்வரனை மாற முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டிருக்காரா, சுக்கிரன் கெட்டிருக்காரான்னு பாருங்கள், இல்லை நல்லா இருக்காரான்னு பாருங்கள். ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நல்லா இருந்து நல்ல தசாபுத்தி நடந்து இப்போ வரக்கூடிய குரு உச்சபலம் பெறறதுனால, உச்சத்தில் இருக்கிறனால இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வர வாழ்க்கையை நீங்கள் உங்களால் பரிபூர்ணமாக முழுமையாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும். ஜாதகத்தில் 6-8 தசாபுத்தி நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாகவே கன்ஃபார்மாக இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால எதிர்பாராத வளர்ச்சி, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், அந்தஸ்து, பேர் கிடைக்காதவங்களுக்குலாம் இந்த வருஷம் பேர் கிடைக்கும். உங்களுக்குன்னு தனிமான சொசைட்டியில் தனியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னு சொல்லிடலாம். இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த தொழிலில் வந்து அசுர வளர்ச்சி, அபாரமான வளர்ச்சி இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. வேலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம், ப்ரொமோஷன், நல்ல வேலை கிடைக்கிறது. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஐடி ஃபீல்டு எங்கள் லோக்கலில் இருக்கவங்களுக்குலாம் அப்ராடு போய் வேலை பார்க்குறது, அங்கே நல்லா சம்பாதிக்கிறது, அத்தனை அமைப்புமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரங்க பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு பொன்னான காலகட்டமாக, அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக, ஒரு தரமான ஒரு வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதே மாதிரி கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். ஏன்னா கடன் வாங்கி ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன், 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்துலேயே குரு இருக்கார். அப்போ 2ஆம் இடங்கிறது வருமானம், 6ஆம் இடங்கிறது கடன், 10ங்கிறது தொழில். அப்போ 2, 6, 10 கனெக்ட் ஆகிறதுனால இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால விபரீத ராஜயோகமாக மாறிடும். ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாமே திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குங்க. பயன்படுத்திக்கிங்க. ஒரு உன்னதமான ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வருடம் இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. ஜாதகத்தில் 6-8 தசாபுத்தி பாவகிரகங்களோட தசாபுத்தி நடக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது நடக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் தான். அதில் நடக்கிறவங்களுக்கு கேள்விக்குறி தான் நல்லது நடக்குமான்னு. மற்றபடி லக்ன திரிகோணாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 இல்லை லாபாதிபதியோட தசாபுத்தி இல்லை 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த வருஷம் பெரிய ஒரு செல்வந்தரை, சரி பெரிய ஒரு பணக்காரனை மாறுவீங்கிறதுல மாற்றமே கிடையாது. அது உங்கள் பிறப்பு ஜாதத்தை, தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒருவனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.